அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே வளைகுடா பகுதியில் மூண்டுள்ள போர் தற்போது உலகையே உலுக்கும் வகையில் ஒரு மிக உக்கரமான எல்லையை எட்டியுள்ளது. சர்வதேச கடல் வர்த்தக பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை தனது முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர துடிக்கும் ஈரானிய ராணுவ நிலைகள் மீது அமெரிக்கா இன்று அதிகாலை மீண்டும் ஒரு மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்கா மத்திய கட்டளை அமைப்பான சென்காம் அதிபர் டொனால்டு டிரம்ப் நேரடி உத்தரவின் பேரில் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரானின் மிக முக்கிய துறைமுக நகரமான பந்தர் அப்பாஸ், கெஷவ் தீவு மற்றும் சிரிக் ஆகிய கடலோர பகுதிகளில் உள்ள ஈரானிய ராணுவ தளங்கள் மீது அமெரிக்கா போர் விமானங்களை அடுக்கடுக்கான குண்டுகளை வீசி தகர்த்துள்ளது. இந்த தாக்குதலில் ஈரானின் கடலோர பகுதிகள் முழுவதும் ராட்சச தீப்பிழம்புகளுடனும் அடர்ந்த புகையுடனும் வானுயர எரியும் அதிர்ச்சியூட்டும் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த வாரம் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக சென்ற சைப்ரஸ், கத்தார் மற்றும் சவுதி அரேபியாவின் வணிக கப்பல்கள் மீது ஈரானின் புரட்சிகர காவல்படை நடத்திய தாக்குதலுக்கு பழி வாங்கவே அமெரிக்கா இந்த தொடர் வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. சிவில் மாலுமிகள் மற்றும் வணிக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை தடுப்பதற்காகவே அதிபர் டிரம்ப் நேரடி உத்தரவின் கீழ் ஈரானிய படைகளை தண்டிக்கும் வகையில் இந்த அதிரடி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்று சென்காம் அறிவித்துள்ளது. மறுபுறம் ஹார்முஸ் ஜலசந்தி மறு உத்தரவு வரும் வரை மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ள போதிலும் மாற்று பாதையான தெற்கு கடல்வழி பாதை வழியாக போக்குவரத்து தடையின்றி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. கடந்த ஜூன் 17 அன்று இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட அமைதி ஒப்பந்தம் முற்றிலும் தகர்க்கப்பட்டுள்ளன. வளைகுடா பகுதியில் உள்ள குவைத், பஹ்ரைன் போன்ற அண்டை நாடுகளில் மீதும் ஏவுகணை தாக்குதல்கள் பரவி வருகின்றன. இந்த போர் எங்கு போய் முடியும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.